தொலைபேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலை அல்ல, அது சேவை. இப்படி ஒரு சேவையை செய்யறவங்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்த நம்ம தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய இதே மாநிலத்துல அந்த உணவு அதே தூய்மை பணியாளர்களுக்கு அந்த குப்பை வண்டியிலே எடுத்துக்கொண்டு செல்லப்படும் கௌரவம் நிகழ்ந்தேறி இருக்கு. இதை கேள்வி கேட்ட எதிர்கட்சி தலைவர்களை திமுகவினர் அது குப்பை வண்டி தான், ஆனா புது வண்டி தானே அப்படின்னு ஒரு நூதன விளக்கம் கொடுத்திருக்காங்க. எங்க நடந்தது இந்த சம்பவம், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சென்னையில ஆல்ரெடி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடைய வேலை தனியார் நிறுவனத்திற்கு, அதாவது 5 மற்றும் 6 மண்டலங்கள்ல பணிபுரிந்த அந்த ஊழியர்களோட வேலை ராம்கி எனக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 100 நாட்களை கடந்து நீடிச்சிட்டு இருக்கு. சென்னையில மட்டும் இந்த நிலை கிடையாது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கும் ஊதிய கோரிக்கைகள் இருக்கு. சில எதுவும் தனியார் மயமாக்க போடுறதா தகவல் வந்திருக்கு. இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படாம வச்சிருக்காங்க அப்படின்ற பல கோரிக்கைகளை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல கோரிக்கைகள் நிலுவையிலே இருக்கு. போராட வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக அவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை திமுக அரசு அறிவிச்சாங்க. அதாவது 285வது வாக்குறுதி எண், அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும், ஊதிய தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்ன அந்த கோரிக்கையே இதுவரைக்கும், அதாவது 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி முடிய போது இன்னும் இதுவரைக்கும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாம இருக்க சூழல்ல புது புது திட்டங்கள், நலத்திட்டங்கள் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நலத்திட்ட உதவிகள் கூட அந்த மக்களுக்கு சரியா சென்றடைய மாட்டுது. இது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை திசை திருப்பும் விதமா அவங்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படும், குடியிருப்புகள் வழங்கப்படும், ஓய்வெடுப்பதற்கான அறை, அவங்க பணிபுரிய கூடிய அந்த இடத்துல கழிவறை வசதி செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகளை முதல்வர் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 3 வேளை உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் 60% ஊழியர்களுக்கூட சரியான முறையில சென்றடையல, தரமான உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே கோரிக்கைகள் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நீண்ட நேரம் இதற்காக ஊழியர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. பொதுவா ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துறாங்க ஆளுங்கட்சி அப்படின்னாலே எதிர்கட்சி தரப்புல இருந்து அது குறித்து குற்றச்சாட்டு எழுப்புறது வாடிக்கையா இருக்கும். அது போல இந்த குற்றச்சாட்டுகளை கடந்து எல்லாரும் போயிட்டு இருக்க சூழல்ல அது அந்த குற்றச்சாட்டு தவறு கிடையாது, அது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கிற விதத்துல குப்பை வண்டியில கோவை மாநகராட்சி ஊழியர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறதா சொல்லப்படுது. கோவை செம்மொழி பூங்காவில பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அவங்களுடைய குப்பை வண்டியிலேயே அந்த உணவு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதை பாஜகவின் மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த ஒரு புகைப்படத்தோட அவரோட ட்விட்டர் பக்கத்துல இது குறித்து ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவுல நிறைய கேள்விகளை ஆளும் கட்சியை நோக்கி எழுப்புறாரு. இதற்கு நீங்க உணவு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, இப்படி நீங்க அவங்களை இழிவுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பி அந்த புகைப்படத்தை போடும் பொழுது அந்த புகைப்படத்துல ஒரு புகைப்படத்துல கோவை என்ற வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கு, பெயிண்டால அடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதுல லேசா அந்த கோவை என்ற எழுத்து மட்டும் தெரியக்கூடிய விதத்துல தான் அது இருக்கு. அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டோஷாப்ல அதை கோவைன்னு தெரியற மாதிரி ஏதோ எடிட் பண்ணியிருக்காங்கன்றதும் நமக்கு நல்லா தெரியுது. அது எதற்காக அப்படின்னா அந்த மாநகராட்சி எந்த மாநகராட்சின்றது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவங்க அது போன்றதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்த திமுகவினர் ஒரு போட்டோல அந்த கோவைன்றது அழிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு போட்டோல அந்த கோவைன்றது எடிட்டிங் மூலமா போடப்பட்டிருக்கு, இது சங்கிகளுடைய வேலை, இப்போ வதந்தி பரப்ப இதை வைத்து வதந்தி பரப்பும் ஒரு முயற்சியை இவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை கடுமையா தாக்கி பேச விமர்சனம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவினர். அந்த பதிவுல நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பை அல்றவங்களுக்கு குப்பை வண்டியில சோறு போட்டா போதும்னு நினைக்கிறீங்களா முதல்வர் ஸ்டாலின்? கோவை காந்திபுரம் செம்மொழி பூங்காவில் பணிகளில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுகளை ஏற்றி செல்லும் குப்பை வண்டியில் காலை உணவு அனுப்பி வைத்த திமுக அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது. துளியும் மனிதாபிமானமற்ற செயல் இது. கழிப்பறையில் கூட கொள்ளையடிக்கும் திமுகவினரை ராஜ மரியாதையுடன் நடத்தும் திமுக அரசுக்கு தூய்மை பணியாளர்களை நாகரிகமான முறையில் உணவு அளிப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? எங்களுக்கு உணவு அளியுங்கள் அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்டாங்களா? சோறு போடுறோன்ற போர்வையில அவர்களுடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்கிறீங்க. விளிம்பு நிலை மக்கள் மீதான திமுகவின் வெறுப்பு இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. திமுக அரசின் அகம்பாவ போக்கை மக்கள் கவனிச்சுட்டு வராங்க. வரும் தேர்தல்ல வட்டியும் முதலுமா வாங்கி கட்டிக்கொள்ள தயாரா இருங்க அப்படின்னு அந்த அறிக்கையில போட்டிருந்தாரு.
இவர்தான் போட்டாருன்னு பார்த்தா, இவரை தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அதிமுக தலைமையில இருந்து இதற்காக ஒரு அறிக்கையும் வந்திருக்கு. அந்த அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சமீபத்துல தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு போட்டோஷாப் நிகழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாரு. சென்னையில 60% பேருக்கு கூட உணவு விநியோகம் செய்யப்படல. பல மணி நேரம் உணவுக்காக தூய்மை பணியாளர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறதா செய்திகள் வருது. இந்த நிலையில கோவை செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு எடுத்து செல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்குது. குப்பை வண்டியில சாப்பாடு எடுத்து சென்று இழிவுபடுத்துவதற்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் என்று சுயமரியாதை உள்ள யாருக்குமே தோணும். எதிர்க்கட்சியா இருக்கும்போது எளிய மக்களை ஏமாற்றுவதிலும், ஆட்சிக்கு வந்த பின் அதே மக்களை இழிவுபடுத்துவதிலும் திமுகவை விட வல்லவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே யாருமே கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முறையா அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையின் கீழ் வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல நிறைய பயனாளர்கள், அது சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு அதிக செலவாகுது, இதை அரசு நிறுத்தினால் அதற்கு எதிராக கண்டனங்கள் எழும் என்பதற்காக அந்த தூய்மை பணியாளர்களை இப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது போன்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கும் திமுகவினர் எந்த அளவுல முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நூதன அறிவுத்திறனான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, அது குப்பை வண்டி தான், ஆனா புது வண்டி தானே, அந்த வண்டியில குப்பை எடுத்துட்டு போனதற்கான எந்த இதுவுமே தெரியலையே, அது புத்தம் புதுசா இருக்கக்கூடிய ஒரு வண்டி தானே, அதுல உணவு எடுத்துட்டு போனதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. அது புது வண்டியா இருந்தாலும், அது குப்பை ஏற்றாத வண்டியா இருந்தாலும் அந்த வண்டியின் பெயர் குப்பை வண்டி தானே அப்படின்றது அவங்களுக்கு மறந்து போயிருது. குப்பை வண்டியில ஒரு ஊழியர்களுக்கு, அதாவது அவங்க குப்பை அள்ளக்கூடியவர்களாவே இருந்தா கூட அவங்களுக்கு குப்பை வண்டியில உணவு கொடுக்கறது அப்படின்றது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் தான். இதற்கு நிஜமா அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன மாதிரி இவங்க அது போன்ற திட்டங்களை செயல்படுத்தாமலே இருந்திருக்கலாம். குப்பை அள்ளுபவர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுயமரியாதை அப்படின்றது ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கும்ல. அதை தொடர்ந்து இந்த பிக்சரே உண்மை கிடையாது. அதாவது நயினா நாகேந்திரன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல அந்த அறிக்கையோடு வெளியிட்ட அந்த ஒரு போட்டோவே உண்மை கிடையாது. அது போட்டோஷாப் செய்யப்பட்டிருக்கு. எதனாலன்னா, அந்த கோவைன்றத அவங்க எழுதி வச்சதன் மூலமா அது போட்டோஷாப் செய்யப்பட்டது. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜ். இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் திமுகவினர் சிலர் அதுல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, இப்படி சொல்றாங்களே, ஒருவேளை அவங்க பக்கம் நியாயம் இருக்குமோ, அந்த எதிர்க்கட்சியினர் வதந்தி பரப்புறதுக்காக இப்படி ஒரு செயலை செய்யறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை நம்ம எடுத்து அது ஏஐயா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணும்பொழுது அந்த பிக்சர் உண்மையான பிக்சர், அது ஏஐ கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அந்த கோவைன்றது மட்டும்தான் போட்டோஷாப் மூலமா எடுத்து செய்யப்பட்டதா இருக்கு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த கோவை என்பது அந்த ஒரிஜினல் பிக்சர்லயே சில கொஞ்சம் லைட்டா தெரியுது. அதை தெளிவாக தெரிய வைக்க வேண்டும், இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அதுல கோவைன்றதை எழுத்தின் மூலமா எடிட் செய்திருக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும்னா அது எந்த முறையிலாவது வெளிக்கொண்டு வந்துதானே ஆகணும். இதற்கும் பல பேருக்கு நிறைய கேள்விகள் எழலாம். எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும், முதல்வர் என்ன செய்ய முடியும், இதற்கு எப்படி முதல்வர் பொறுப்பேற்க முடியும்? அவர் நலத்திட்ட உதவிகளை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக செய்யறாரு. இதையும் தாண்டி நீங்க இந்த ஒரு சில விஷயங்களுக்காக அவரை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில எழும். அதுவும் திமுகவினர் மத்தியிலும் எழும். எங்கோ ஒரு சில இடத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கு முதல்வர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற கேள்விக்கு பதிலா என்னன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், இந்த உணவு விநியோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்ச திட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரிதலை ஏற்படுத்தி இருந்தா, அவங்க கண்ணும் கருத்துமா இருந்திருந்தா இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம அது சரியான முறையில அந்த மக்களை சென்றடைதா அப்படின்றத கண்காணிக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் பொறுப்பு. திட்டத்தை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம அது கண்காணிக்க சில குழுக்களை அமைத்திருக்கலாமே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முதல்வர் அவர்கள் செய்யாததுதான் இதற்கான காரணம். இந்த ஒரு அவலத்திற்கு காரணம் அப்படின்றதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ சென்னையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பொறுப்பு டிஜிபி இருக்கிறது தான் இதற்கெல்லாம் காரணம். அப்ப குற்றவாளிகளுக்கு ஒரு பயமற்ற தன்மை ஏற்படும். நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு நிரந்தர டிஜிபி கூட இல்ல, பொறுப்பு டிஜிபி தானே, அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்த போது அப்படின்ற ஒரு விதத்துலதான் குற்றவாளிகள் தவறு செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்படுதுல. அதே போலதான் மேல் அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க. நமக்கு மேல் இருக்கக்கூடிய முதல்வர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படின்ற ஒரு பயம் அதிகாரிகளுக்கு இருந்தா இந்த அவலங்கள் நடக்காம தடுத்து இருந்திருப்பாங்க. ஆனா முதல்வர் தொடங்கி வச்சதோட இது பற்றி கேள்வி கேட்க மாட்டார், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிகார தன்மையில மெத்தன போக்கோட இருக்கக்கூடிய அதிகாரிகளால
இதை விநியோகிக்கக்கூடிய ஊழியர்களால தான் இது போன்ற தவறுகள் ஏற்படுது. இப்படி கண் துடைப்பிற்காக பல விஷயங்களை செய்து அது சரியான முறையில் அந்த மக்களுக்கு போய் சேராம இருப்பதற்கு, இது போன்ற விஷயங்கள்ல பணத்தை செலவழிப்பதற்கு, நிதியை செலவழிப்பதற்கு அவங்க கேட்ட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊதியம் தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றினாலே அந்த மக்கள் 100 நாட்களை கடந்து போராட வேண்டிய அவசியம் கிடையாது. போராட்டத்திற்கு வரல அப்படின்னாலும் மனசுல பல கஷ்டங்களோடைய அந்த அதிருப்தியின் காரணமா வேலை செய்யறவங்க நிம்மதியா வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தா இருக்கு. இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.